இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரையும் கிளிக் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், இப்போது ரசிகர்கள் பெரும் ஆவலுடன் எதிர்நோக்குவது தல படத்தின் விஸ்வாசம் படம் தான். இந்த பொங்கல் தினத்தில் விஸ்வாசம் படம் எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்தாக வர இருக்கு. இந்த படம் மீது தான் எல்லாரோட கவனமும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் இதை பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்போது வரை பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தேதியில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட பேட்ட படமும் வெளியாக போகுது. இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் வெற்றி அடையும், எந்த படத்துக்கு அதிக தியேட்டர் கிடைக்கும், எந்த படம் அதிக வசூல் கலெக்ஷன் பண்ணும், முதல் நாள் கலெக்ஷன் யாருக்கு அதிகமாக கிடைக்கும், யார் மாஸ் அப்படிங்கிற மாதிரி பல பேச்சு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், நார்மலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு படத்தோட முன்பதிவும் பார்த்தீங்கன்னா தற்போது ஆரம்பிச்ச சில நிமிடங்கள்லேயே எல்லா காட்சிகளையும் தீர்ந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வேளையில் விஸ்வாசம் படத்தோட வெளிநாட்டு பிரிண்டான KTM இப்போதே அனுப்பப்பட்டு விட்டதாம். இதன் வாயிலாக தமிழ் சினிமாவில் ஒரு வாரத்திற்கு முன்பே KTM வெளிநாட்டிற்கு அனுப்பிய முதல் ஸ்டார் படம் தல அஜித்தோட விஸ்வாசம் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி தல ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் பணிகள் எல்லாம் ரொம்ப வேகமாக நடந்து வருது அப்படின்னு தான் சொல்லணும். டிவிகளில் படத்திற்கான ப்ரமோஷன்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏற்கனவே வெளியான படத்தோட ட்ரைலரும் யூடியூப்ல பல சாதனைகளை படுத்தி வருது. இப்போது என்னவென்றால் USAவில் விஸ்வாசம் படம் ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை 4 மணி காட்சி ஒளிபரப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோமோக்கள் வெளியிட்டு தல ரசிகர்களை அவ்வப்போது உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படம் 10ஆம் தேதி வெளியாகுது அப்படிங்கிறப்ப வெளிநாட்டில் நமக்கு ஒரு நாள் முன்னாடியே வெளியாகிடும். அதாவது அவங்களுக்கு 4 மணி அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி நாள் தான் சாயங்காலம் 6 மணி அந்த மாதிரி இருக்கும். ஒரு 12 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவ்யூலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். படம் எப்படி இருக்குது, வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா, இது போல் பல விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே தமிழ் ரசிகர்களுக்காக, அதுவும் தல ரசிகர்களுக்காக ஒரு அற்புதமான செயலை வந்து விஸ்வாசம் படக்குழு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 1 மணிக்கு, நள்ளிரவுனே சொல்லலாம், நள்ளிரவு 1 மணிக்கே பார்த்தீங்கன்னா முதலாக தல படத்தோட விஸ்வாசம் படம் வெளியாக போகுது. இதனால் தல ரசிகர்கள்லாம் செம்ம கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அடுத்த ராத்திரியில் நைட்டு 1 மணிக்கு இது வரைக்கும் எந்த படமே இது வரைக்கும் ரிலீஸ் ஆனதில்லை. ஆனால் விஸ்வாசம் படத்துக்காகவே பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால் தல ரசிகர்கள் இதையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் விஸ்வாசம் படத்தோட பேட்ட படமும் வருது. இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் வெற்றி அடையும்னு நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.